Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. We are Sri Lankan முகநூலு சரி, யூடியூப் சேனலும் சரி, டிக்டாக் எதா இருந்தாலும் இலங்கை வாழ் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபவான். என்னன்னு சொன்னா, நாங்க கடந்த வாரங்களில் ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்துச்சு பாலமுனையில். அதுவும் குறிப்பாக பாலமுனை விவசாயிகளின் வயல்காணிகள் மிக சேதம் அடைந்திருக்கிறது. இதை என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இலங்கை வாழ் விவசாயிகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட யூடியூப் சேனலில் இன்றைக்கு முழுக்க தரத்துக்கு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடங்களை ஒவ்வொரு இடமாக நாங்கள் போய் உங்களுக்காக எடுத்து எங்களோட சேனல் ஊடாக நீங்கள் பார்ப்பதற்கு தர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அங்கே போய் பார்ப்போம். ரைட், அடுத்த இடம் நாம் இப்போ இருக்கிறது 16வது கோஸ்வே பாலத்துக்கு கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இது விவசாயிகளின் காணிகள் இப்படி அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது விவசாய காணிகள். இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படின்னு சொன்னால், கனரக வாகனங்கள் இந்த பாதையில் போகுமாக இருந்தால் இன்னும் நமக்கு பைசிக்கலில் கூட துவிச்சக்கர வண்டியோ அல்லது இருசக்கர வண்டிகளோ ஆட்டோவிலையோ போகக்கூடிய எந்த வசதியும் இல்லாமல் போய்த்திரும். அதனால கனரக வாகனங்கள் வருவதை மிக்க கவனத்தில் கொண்டு வராம இதுல தவிர்த்து கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னா, இப்ப விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டதும் அல்லாமல் ஒரு சில நாளாந்தம் தொழில் செய்து சாப்பிடக்கூடிய பாமர மக்களுக்கு கூட இந்த மாதிரி இடங்களால பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது. ஆனா நிச்சயமாக பாருங்க, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது 16வது கோஸ்வேக்கு பக்கத்துல பாலமுனை 16வது முதலாம் புக்குக்கும் 16வது கோஸ்வேக்கு இடையில இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க. விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு நாங்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு சில இந்த விவசாய தவிர்ந்த ஏனையவர்களும் இதால பாதிக்கப்பட இருக்க போறோம். பார்ப்போம், இனி அடுத்த இடத்தையும் பார்ப்போம். ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப பார்க்க போற இடம் 3வது இடம். பெரிய ஒரு குளம் மாதிரி காட்சி அளிக்கிறது. ஒரு 16வது கோஸ்வே அந்த பாலம் தான் இது. பாலம்னு சொன்னா சிறிய ஒரு பாலம். இந்த பாலம் இப்ப காட்சி அளிக்க எப்படின்னா பெரிய ஒரு குளம் மாதிரி. இதுல விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பகுதி விவசாய நிலம் குளத்தோட்டத்தில் காட்சி அளிக்கிறது. மக்கள் இதால மிக்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதாவது உரிய முறையில் இந்த பாலத்தை சீரமைக்காததால வந்த பாதிப்பு தான் இது மக்களுக்கு. அதாவது விவசாய மக்கள், பாலமுனை விவசாய மக்களுக்கு கடும் பாதிப்பாக இருக்குது. இதை நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக மக்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் என்ன செய்கிறோம், மக்களுக்காக வி ஆர் ஸ்ரீலங்கன் என்கிற அந்த யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் இலங்கை வாழ்கின்ற விவசாய மக்களும் இதே மாதிரி சிறிய சிறிய பாலங்கள் விவசாய காணிகள் இப்படி சேதம் அடைந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்,
இன்னமும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம். உரிய அந்த பாலத்துக்கு உரிய சரியான உறுதியான பாலத்தை அமைத்து தருமாறு எங்களோட விஆர் ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல் ஊடாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க இப்ப பார்க்குற இடம் விவசாய காணிகள் மிக சேதமான நிலையில காணப்படுகிறது. கொஞ்சம் ரைட். நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது இதுவும் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கிறது. இந்த விவசாய காணி முற்று முழுதாக சேதமடைந்திருக்கின்றது. இதை பார்த்து நீங்க சொன்னா பாலமுனை இதே 16வது கோஸ்வேக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கிற பாலத்துக்கிட்ட இருக்கிற வயற்காணிகள் தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு இங்க பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து வத்தின ஆறு மாதிரி காட்சி அளிப்பது விவசாய காணி, பாலமுனை மக்களின் விவசாய காணி தான் இது. இதெல்லாம் பாருங்க, இந்த விவசாய காணிகளை அவர்கள் எப்போதுதான் இந்த நஷ்டத்தை ஈடு செய்வார்கள் என்று எங்களால கணிக்க இயலாத ஒரு நிலைமை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தருவான்ங்கிற ஒரு நம்பிக்கையில பாலமுனை மக்கள், பாலமுனை விவசாயிகள் இப்ப அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், இதை விட இல்லாதவங்கள நிலைமை தான் எத்தனை லட்சம் ரூபா அவங்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டம் அடைந்திருக்க சரியா விவசாயிகள். என்ன பாருங்க, இந்த இப்படி இங்க பாருங்க, தடவையாக கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் தான் விவசாயிகள் மிக நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள். அதுக்குரிய ஏற்பாடுகளை பாலங்களை அமைத்து, சீரான பாலங்களை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரைட், ஓகே. நீங்க இதை பார்த்துட்டீங்க. இப்ப பார்த்ததெல்லாம் எலுமிச்சம்பழமும் ஆரஞ்சு பழமும் ஆப்பிள் பழம் தான் பார்த்தீங்க. இனி பார்க்க போறது அன்னாசி பழம், பப்புள் பழம், பெரிய பலாப்பழம் எல்லாம் இருக்கு. அங்க போய் பார்ப்போம். நீங்க என்ன பார்க்கறது தான் இவ்வளவு நேரம் காட்டினது சின்ன சின்ன அனர்த்தங்கள் ஏற்பட்ட இடங்களை தான் இதுவரைக்கும் பார்த்தீங்க. இனி பார்க்கிற இடம் தான் இது. பாருங்க, பெரிய ஒரு அணைக்கட்டு உடைஞ்சி போன மாதிரி காட்சி அளிக்கிறது. பாதையே இல்லாம இருக்கின்ற பாலமுனை விவசாயிகளின் விவசாய நிலங்களை பாருங்கள். இதுக்கு அங்கால எங்களுக்கு பாதை இல்லை. இது அழகான ஒரு பாதை இருந்த இடம் இப்ப வந்த வெள்ள அனர்த்தத்தால பெரிய ஒரு சேதம் அடைஞ்சிருக்கிறது இந்த பாதை. இது இப்படி நெடுப்பத்தில் இருந்த பாதை தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அழகா விளங்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்குது எப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த பாதையினூடாக பல டிராக்டர்கள், பல வெள்ளாம வெட்டக்கூடிய, அதாவது விவசாய நிலங்களை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்களை இந்த பாதை ஊடாகத்தான் என்ன செய்வாங்க, ஏற்றி செல்வாங்க. இப்போதைக்கு இந்த பாதை இவ்வளவும் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கு. இந்த சேதமடைந்த இந்த பாலத்தை எவ்வளவு காலத்துக்குள் எங்களுக்கு சீரமைத்து தருவார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. இருந்தும் நிச்சயமாக இந்த விவசாயிகளின் காணிகள், இந்த விவசாயிகளின் ஏக்கர் கணக்கான இடங்கள் நரிக்கிறது. நான் சொன்னேன், அதாவது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதல்ல. இந்த காட்சியளிக்கிறது கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல இந்த விவசாய காணிகள் அழிந்து முற்று முழுதாக சேதமடைந்து கிடக்கின்றது. பாலமுனை கண்டியார் கடையாடி என்று செல்லக்கூடிய அந்த பாலத்துக்கு முன்பாக காட்சி அளிக்கிறதான் இந்த இடங்கள். பாருங்க, வயல்களே இல்லை, மணல்களால் சூழப்பட்டிருக்கிறது. மணல்களால் சூழப்பட்ட இந்த வயற்காணிகள் பாலமுனை மக்களுக்குரியது. அன்றாட விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் படுற பாட்டை நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம்
முழுக்க விவசாய காணி தான். இப்போது ஒரு பாரிய குளம், பாரிய ஒரு இது எப்படி சொல்றது என்று என்னால தெரியாம இருக்கு. பாத்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்ன செஞ்சு விவசாய நிலங்கள் அழியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இதை பொருந்தி கொள்ளணும். இந்த மக்களுடைய கஷ்ட நிலையில அரசாங்கம் இதை பங்கெடுக்கும் என்று நினைக்கிறோம். என்ன பாலமுனை மக்களுக்காக உதவி செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மற்றது இந்த ரோட்டுகள், இந்த பாதைகளை அவசரமாக இந்த விவசாயம் இயந்திரங்கள் ஏற்றி செல்வதற்கு மக்களுக்குமே சிரமமாக இருக்கும். அதையும் செய்து தருமாறு என்ன பாலமுனை மக்கள் சார்பாக விஆர் ஸ்ரீலங்கன் நௌஷாத் அவர்கள் எங்களோட டீம் அப்படியோ இருந்து இந்த இடத்துல முழு இலங்கைக்கும் எங்களுடைய விஆர் ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் யாராலையும் எடுத்து காட்டப்படாத ஒரு மெசேஜ் தான் இது. பாருங்க, யாரும் நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியும். ஆனால் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலமுனையில். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 11ஆம் மாசம் வந்த வெள்ளத்துல ஏற்பட்ட சேதம் தான் இந்த பாதை. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா அழகான முறையில் எங்களுக்கு சரி செய்து தந்தது இந்த அரசாங்கம். இப்போ என்னடான்னு பார்த்தா அடுத்த வெள்ளத்தில் இங்கே பாருங்க அடித்து நொறுக்கி இந்த பாதையை என்ன கோலத்தில் இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் போகிற பாருங்க, இந்த பாதைக்கு இந்த உடைந்திருந்த பாதை கீழால தான் நாங்கள் போகிறோம். பெரிய ஒரு சுரங்கம் மாதிரி என்ன செய்யுது, காட்சி அளிக்குது. இப்போ இதுல இருந்து இந்த பாலத்தை எப்போ எங்களுக்கு, இந்த பாதையை எப்போ எங்களுக்கு சீர் செஞ்சு தருவாங்களோ தெரியா. ரைட், பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு. சுபஹானல்லாஹ். இந்த வயல் நிலங்கள் எப்படி இருக்கு, இந்த வெள்ளம் அனர்த்தம் அடிச்சு பூனத்தால் ஏற்பட்டது தான். இங்கே பாருங்க, இது எப்படி காட்சி அளிக்குதுன்னு சொன்னா இங்கே பாருங்க. போன வருடம் ஜனவரி மாதம் இந்த பாதையை எங்களுக்கு அரசாங்கம் சரி செய்து தந்தது. மறுபடி அதே வருடம் 12வது மாதம் ஏற்பட்ட அனர்த்தத்தால இந்த பாதை பெரிய ஒரு அணைக்கட்டு மாதிரி காட்சி அளிக்குது. இங்கே பெரிய ஒரு அணைக்கட்டு மாதிரியே காட்சி அளிக்குது. இந்த வயல்கள் எல்லாம், வயல் காணிகள் எல்லாம் அழிஞ்சி மக்களுடைய விவசாய முற்று முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2024 12ஆம் மாதம் ஆரம்பிக்கிற பகுதிகளில் இந்த வயற்காணி விவசாய நிலங்கள் முற்று முழுதாக என்ன செய்யப்படுகிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட இடங்கள் இன்னமும் இருக்கி. பாலமுனையில் இப்படி வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம் இன்னமும் இருக்குது. எங்களுக்கு இப்போ நேரம் 6 மணி ஆகிறதால எல்லாத்தையும் என்ன செய்யலாது, மக்களுக்கு தெரியப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றது இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னா பனி மூட்டங்கள், பனியால சூழப்பட்டிருக்கிறது. பாலமுனை இப்போதைக்கு பனியால என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூழப்பட்டிருக்கிறது. வயற்காணிகள் என்ன செய்யண்டா, வயல்காணிகள் நாம் அழிஞ்சி இந்த பனி மூட்டத்துகளை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இது ஏற்பட்டிருக்கிறது. சூழல் கிளைமேட் அழகான தோற்றம் அளிக்குது. என்ன இந்த எண்ணத்தால் இன்னும் இருக்கு நிறைய இடங்கள். நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கு, எங்களோட யூடியூப் ரசிகர்களுக்கு இதெல்லாம் நிறைய எடுத்து காட்டலாம். நேரம் போதாமையால், இருட்டு படுற காரணத்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், விஆர் ஸ்ரீலங்கன் இப்படி உங்களோட ஊர்களையும் அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அதை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கல. எங்களோட ஊர் விஷயத்தை நாங்கள் முற்று முழுதாக சேதமடைந்ததை விஆர் ஸ்ரீலங்கன் பாலமுனை நௌஷாத் எங்களோட டீமோட உங்களுக்காக இதோ தந்து முடிச்சிடும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். விஆர் ஸ்ரீலங்கன் நௌஷாத்துடைய டீம் அவ்வளோ பேரும் எல்லாரும் சேர்ந்து பாலமுனையில் அனர்த்தத்தினால் சேதமடைந்த விவசாய நிலங்களை ஒரு காணொலி எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போடுவோம். மற்றும் இந்த மாதிரி இடங்களை நாங்கள் உங்களுக்கு இயற்கைகளை உங்களுக்கு அழகா எங்களோட சேனல் ஊடாக தந்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய
ஒரு கண்ணியமான சப்ஸ்கிரைப் போட்டு கொண்டு இருக்கி, அதை நீங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதால வி ஆர் ஸ்ரீலங்கன் உங்களோட கேட்கறது இயற்கையோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம்.